Hello to everyone, welcome to my channel. This video deals with Once Upon a Time, written by Gabriel Vaccaro, 11th English Unit 1, Poem Part 1, prepared and presented by A. Satyavani. And about the author first பார்க்கலாம். Gabriel Vaccaro. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொன்னால் 1921 ஆக்சுவலி ரீசெண்டாக தான் அவர் இறந்துருப்பார். லாஸ்ட் இயர் 2019 தான் இறந்துருப்பார். இஸ் எ நைஜீரியன் போயட் அண்ட் எ நாவலிஸ்ட். நைஜீரியன் போயட் அப்படின்னா நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு போயட்டு அண்ட் நாவலிஸ்ட், புதின எழுத்தாளர். ஹிஸ் வேர்ஸ் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு செவரல் லாங்குவேஜஸ். நிறைய மொழிகளில் இவரோட வேர்ஸ் எழுத்துக்கள் எல்லாம், கவிதைகளாக இருக்கட்டும், இவர் எழுத்தின எழுத்துக்கள் எல்லாமே வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஹிஸ் போம் த கால் ஆஃப் த ரிவர் நன் ஓன் த பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் 1953. 1953 நடந்த நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இவரோட ஒர்க்கான த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படிங்கிற ஒரு போம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் அவார்டை, இலக்கியத்திலே ஒரு பெஸ்ட்டு திங்காக வந்து அவார்டு பெற்றிருக்கு. சம் ஆஃப் ஹிஸ் போம்ஸ் were published in the influential periodical Black Office. Actually என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இதை சம் ஆஃப் ஹிஸ் போம்ஸ் வர் பப்ளிஷ்டு. இவர் எழுதின சில போயம்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ரொம்ப பெருமிதமாக பேசப்பட்ட, ரொம்ப ஃபெமிலியராக இருந்த பிளாக் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில், ஒரு பத்திரிகையில் வந்து வெளியிட்டப்பட்டிருக்கு. அண்ட் பை 1960s he established himself as an accomplished writer. அண்ட் 1960 இவர் வந்து தன்னைத்தானே ஒரு சிறந்த எழுத்தாளராக வந்து மாற்றிக்கிட்டாரு. He was honored with the Commonwealth Poetry Award. And அதோட மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் பொயட்ரி அவார்டாலையும் இவர் வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காரு. ஒக்காரா typical poem transits from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle. அதாவது இவரோட டிப்பிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாமே எந்த மாதிரியாக இருக்குன்னா, டெய்லி ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான், அதாவது தன்னைத்தானே வந்து ஒரு கற்பனையான உலகத்தை கொண்டுட்டு போயிட்டு நாமளே ஒரு கற்பனையான ஒரு விஷயங்களை எண்ணிட்டு திரும்ப ரியாலிட்டிக்கு வந்துடுவோம். அதாவது என்ன பண்ணுவோம், கற்பனை உலகத்துக்கு போயிட்டு திரும்ப ரியாலிட்டிக்கு வந்துடுவோம். திரும்ப என்ன பண்ணுறோம், அதோட ஃபேக்டான சர்க்கிளுக்கு நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரியான கம்ப்ளீட் சர்க்கிளாக தான் இவரோட போம்ஸ் எல்லாமே இருக்கும், இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். Vaccaro infused African thought, folklore and imagery into both his verse and prose. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவரோட ஒர்க்ஸில் எல்லாத்துலேயும் எப்படியா இருக்குன்னா, எது இன்ஃப்யூஸ்டு பேஸ் பண்ணியிருக்குன்னா, இவரோட ஆஃப்ரிக்கன் தாட், இவரோட ஆஃப்ரிக்கன் நாட்டை சேர்ந்த அந்த நாட்டில் வாழ்ந்தப்போ அவரோட எண்ணங்கள் எப்படியா இருந்துச்சு. அண்ட் ஃபோல்க்ளோர்னால் என்ன சொல்லுவோம், அந்த நாட்டோட நாட்டுப்புற கலைகளை பற்றி இருக்கும். அண்ட் இமேஜினரி இன்டு போத் ஹிஸ் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ். அதோட மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான இமேஜினரி எண்ணங்கள் தான் வந்து இவரோட போமாக இருக்கட்டும், இவரோட போஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் த வாய்ஸ், இவர் எழுதின முதல் புதினம் வந்து என்னதுன்னா த வாய்ஸ் அப்படிங்கிறது தான். இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து மிகப்பெரிய சோதனை முயற்சியாக இருந்துச்சு. ஹீஸ் லேட்டர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஏ கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். அதுக்கப்புறமா இவர் எழுதின போம்ஸ் எல்லாம் வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. என்னென்னா த ஃபிஷர்மேன்ஸ் இன்வோகேஷன்ஸ் 1978 வெளியிட்டிருக்காரு. அண்ட் 2 books ஃபார் சில்ட்ரன், லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக், இதெல்லாம் வந்து 1981 வெளியிட்டிருக்காரு. அண்ட் அட்வென்ச்சர் டு ஜுஜு ஐஸ்லாண்ட் 1992 வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி வந்து பாகிஸ்தானால் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தோமோ, இங்கிலாண்டால் அடிமைப்பட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் நைஜீரியாவும் பிரிட்டிஷனால் வந்து என்ன பட்டிருக்குன்னா அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கும். 1960 வந்து அடிமைகளாக தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் க்ளாசரி. laugh with their teeth. ஆக்சுவலி இந்த க்ளாசரி ஃபுல்லுமே என்னதுன்னா இடியாமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்கும். அதாவது ஃப்ரேஸும் இடியாம்ஸும் சேர்ந்து நம்மளோட போம்ஸில் வந்து நிறைய அவர் எழுதியிருந்திருப்பார். யாருன்னா நம்மளோட கேப்ரியல். அண்ட்
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், laugh with their teeth அப்படின்னா to fake laugh without associated emotions. அதாவது வெறுமன பொய்யா சிரிக்கிறது, சும்மா நடிப்புக்காக சிரிக்கிறதுக்கு பேர் தான் laugh with their teeth. சும்மா பல்லு மட்டும் காமிக்கிற அப்படின்ட்டு வெறுமன சிரிக்கிறதுக்கு பேர் தான் laugh with their teeth அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் block cold eyes. Eyes lacking a feeling of warmth and enduring expressions. அதாவது உணர்ச்சியே இல்லாமல் சும்மா அப்படியே வெறுமன கண்களில் ஒரு உணர்ச்சி கூட இல்லாமல் பொய்யா பார்க்குற பார்வை அப்படிங்கிறத வந்து ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படின்னா பீப்புள் ஆர் ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. அதாவது சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, என்னோட நிழலுக்கு பின்னாடி தேடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங்கு. ஆக்சுவலி இதோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பீப்புள் வந்து நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலுமே கூட அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பேக்ரவுண்டு நாம் எப்படியா இருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ வெல்த்தி இருக்குது, நம்ம வெல்த்தியா இல்லை புவரா, அந்த மாதிரியான ஒரு சர்ச்சிங்க்கு போயிடுவாங்களாம். அதுக்கு பேர் தான் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து while their left hands search my empty pocket அப்படின்னு சொன்னால் evaluating the narrator's worth and power or calculating how he could exploited. அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான் என்னென்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை வந்து கை கொடுத்து நம்மள்கிட்ட குலுக்கும் பொழுது ஒரு கை நம்மக்கிட்ட குலுக்கிறதுல இருக்கும், இன்னொரு கை என்ன இருக்கும், நம்மளோட வசதியை தேடும், நம்ம எப்படியா இருக்கிறோன்னு ஆராய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட மீனிங். காக்டைல் ஃபேஸ் ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அதாவது பல எமோஷன்ஸ் கலந்த ஒரு ஃபேஸ் தான் காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தா போல் ஃபேஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. வீட்டில் ஒரு மாதிரியான முகத்தை வச்சுருப்போம், சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மாதிரியான முகத்தை வச்சுருப்போம், ஸ்கூல் வந்தோம்னா இங்கிட்ட ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாதிரி, இந்த மாதிரி பல முகங்கள் முக பாவனைகள் கலந்த முகத்தை தான் வந்து என்ன பண்ணுவோம்னா காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல். நம்ம லாஸ்ட்டுக்கு இதிலே பார்த்துருந்துப்போம், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேயே போர்ட்ரைட் அப்படின்னாலவே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து கைண்ட் ஆஃப் வரைபடம், சித்தரிக்கிறது. அதாவது இந்த முகத்தில் இப்படி தான் சிரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பொருத்திக்கிறது. ஆக்சுவலி என்னதுன்னா, நம்மளோட முகத்தில் இப்படி தான் சிரிப்பு இருக்குன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருத்திக்கிறது. அதான் வியரிங் எ ஸ்டாண்டர்ட் டிசைட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் இன் ஆல் அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரியான முக பாவனைகள் தான் இருக்கணும், இந்தந்த இடத்துல இப்படி தான் சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா பொருத்திக்கிறது. அதான் போர்ட்ரைட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அடுத்து குட் ரீடன்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன்வான்டட் பர்சன். ஒரு பர்சன்ட்ட ஒருத்தன் வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம், அவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை அவர் கூட நம்மள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அப்போ அவர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது எப்படா போய் தொலைவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா. போய் தொலையட்டும் போ சாமி, எவ்வளோ நேரம் போட்டு அருவை அப்படின்னு சொல்லி யோசிப்போம் பாருங்கள். அதுக்கு பேர் தான் வந்து குட் ரீடன்ஸ். முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் மனசுக்குள்ளே போட்டு புலம்பி எடுத்துருவோம், எப்போ தான் போவானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஃபேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பல்னு கூட சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல டீத் ஆஃப் அ வெனாமஸ் ஸ்னேக் யூஸ் டு இன்ஜெக்ட் பாய்சன். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சிலருக்கு நம்ம பார்த்தோன்னா அந்த பல்லு இருக்குல்ல, பல்லுலேயே வந்து சைடில் சிங்கப்பல் மாதிரி இருக்கும், சிங்கப்பல் டவுனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த பல்லு ஒரு மாதிரி நீட்டிட்டு கூராக இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம ஃபேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து டீத் அப்படின்னு ஃபேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் விஷம் நிறைந்த பற்களாக இருக்குது. நம்ம வெறுமனே சிரிக்கிறோம்ல, பல்லு தெரிகிற மாதிரி மட்டும் சிரிக்கிறோன்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்போ அந்த பற்களில் வந்து உண்மையோ உணர்ச்சியோ இருக்காது, விஷம் நிறைந்த சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. ஓகேங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட் அ போம். Once upon a time, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது நம்ம கதைலாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானோ அப்போல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா, அப்பா யாருன்னா இந்த கேப்ரியல் வக்காரா தான். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நைஜீரியா நாடானது காலனி ஆதிக்கத்தில், அதாவது மற்ற நாட்டினோட கண்ட்ரோலில் இருந்தப்போ, அடிமைகளாக இருந்தப்போ, அப்போ இருந்த மக்களுக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் உண்மையாக இருந்தாங்க, இப்போ இருக்கிற பீப்புள் எல்லாம் பொய்யா இருக்கிறாங்க
அந்த மாதிரியான வித்தியாசத்தை வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இதுவுமே கைண்ட் ஆஃப் மோனோலாக் தான், ஏன்னா தனி மொழி தான். அதாவது இவர் மட்டுமே பேசிகிட்டு இருப்பார், அவங்க பையன்கிட்ட பேசுவார், அவர் கேட்டுட்டு இருப்பார். ஆனால் என்னது, இவர் மட்டுமே பேசுகிற ஒரு போம் தான் இது. ஓகேங்களா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன், மகனே முன்பு ஒரு காலத்தில், முன்னாடி ஒரு காலத்தில், they used to laugh with their hearts and laugh with their eyes. தேனா யாரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நைஜீரியன் பீப்புளை மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? they used to laugh with their hearts. முன்னாடி ஒரு காலத்தில் இந்த நைஜீரியன் நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? used to அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருந்தோம்? பாஸ்ட் ஹெபிச்சுவல் ஆக்ஷன்னு சொல்லியிருந்தோமா? அதாவது கடந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்த ஒரு பழக்கத்தை தான் வந்து used to அப்படிங்கிற செமி மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? they used to laugh with their hearts. அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் நைஜீரியன் நாட்டு மக்கள் வந்து எப்படியா சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா, laugh with their hearts, அப்படியே மனமாற சிரித்தாங்க, மனதளவில் சிரித்தாங்க. அவங்களோட சிரிப்பு வந்து ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. and laugh with their eyes, அதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களும் சேர்ந்து சிரிக்கும். உண்மையாக சிரிக்கும்போது கண்களும் சேர்ந்து சிரிக்கும். ப்ளஸ் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க, பொய்யான சிரிப்பு இல்லாமல் ரொம்ப உண்மையாகவும் மனதார சிரிக்கிற மக்களாக இருந்தாங்க. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத் வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். அப்படி இருந்த மக்கள் இப்போ எப்படியா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லாஃப் வித் ஒன்லி தேர் டீத், laugh with only their teeth. அதாவது என்னது, அவங்க சிரிப்பு சும்மா பற்கள் அளவில் மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது போலியான சிரிப்பாக இருந்துச்சு. while their eyes cold block கோல்டு ஐஸ் அப்படின்னா என்னதுன்னா, கண்களில் வந்து உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும், பரிவே இல்லாமல் இருக்கும், அப்படியே கொடூரமாக சிரிக்கணுமே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க, ரொம்ப பொய்யாக சிரிக்கிறாங்க, போலியாக சிரிக்கிறாங்க, போலியாக பார்க்குறாங்க. அவங்களோட பார்வையே வந்து எப்படியா இருக்குன்னா ரொம்ப போலித்தனமாக இருக்குது. அதுதான் வந்து ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, இதில் வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு இடியாமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அதை நம்ம க்ளாசரியிலே பார்த்துருப்போம். இடியாமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாவே என்னதுன்னா மரபு சொற்கள்னு சொல்லுவோம். இருக்கிற சொல்லானது ஒன்றா இருக்கும், அண்ட் அதோட அர்த்தங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படின்னா நம்ம நேராக மீனிங் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்னோட நிழலில் ஏதோ தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். ஆனால் இடியாமேட்டிக் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் சிரிக்கும் பொழுதே, என்கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே என்னை பார்த்து சிரிப்பாங்க தான், இருந்தாலுமே கூட என்னையை அனலைஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எப்படியா இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என் மீதான அனலைசிங்கில் தான் இருக்க செய்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன், they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth while their eyes block cold eyes search behind my shadow. முன்னாடி ஒரு காலத்தில் நைஜீரியன் மக்கள் எல்லாம் வந்து உண்மையாகவும் ரொம்ப அப்படியே மனதார இதயம் பூர்வமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட பார்வையும் ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க போலியாக சிரிக்கிறாங்க. அவங்க பார்வையும் வந்து உணர்வற்று இருந்துச்சு, பரிவற்ற கண்களாக இருக்குது. என்னை பார்க்கும்போதும் என்கிட்ட பேசும்பொழுதும் அவங்க என்னட்ட பேசுகிறத விட்டுட்டு எனக்கு பின்னாடி நான் எப்படி இருக்கேன், என்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி என்னைய தேட செய்கிறாங்க. என்னைய வந்து என்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து, there was time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. There was a time indeed, there was a டைம் இன்டீடு. இப்போ இந்த இடத்துல என்னதுன்னா, இன்டீட் அப்படின்னா நிஜமாகவே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. தேர் வாஸ் அ டைம் இன்டீட், அப்போ இருந்த டைம் வந்து நிஜமாகவே உண்மையாக தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தே யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தேர் ஹார்ட்ஸ். ஆனால் முன்னாடி என்னோட ஒருத்தவங்க கை குலுக்குறாங்க அப்படின்னா மனதார, வித் தேர் ஹார்ட்ஸ் மனதார கை குலுத்துட்டு இருந்தாங்க. பட் தட்ஸ் கான், ஆனால் இப்போ அது இல்லவே இல்லை, போயிடுச்சு. இப்போ அவங்க பொய்யாக தான் கை கொடுக்குறாங்க மகனே. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், அது போய் இப்போ அவங்க எப்படியா கை கொடுக்குறாங்க, மனசே இல்லாமல் சும்மா கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க. வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ், என்கிட்ட ரைட் ஹேண்டு கொடுத்து குலுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் என் பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலி இதோட இடியாமேட்டிக் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட பொசிஷன் எப்படியா இருக்குது, என்னோட தகுதி எப்படியா இருக்குது, நான் எவ்வளோ வெல்த்தியாக இருக்கேன், அந்த மாதிரியான தேடுதலில் போயிடுது
அவங்களோட அடுத்த கையானது, ஒரு கை ரைட் ஹேண்ட் வந்து என்கிட்ட குலுக்கிட்டு இருக்கு, அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து என்னை பற்றின தகுதி, நான் எப்படியா இருக்கேன், என்ன பொசிஷனில் இருக்கிறேன்ற ஆராய்ச்சியில் போய் நிற்கிது. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. ஓகேங்களா? அதாவது முன்னாடி இருந்ததெல்லாம் நிஜமாகவே உண்மையாக தான் இருந்தாங்க. முன்னாடி இருந்தவங்களாம் அவங்களோட இதயபூர்வமாக கை குலுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது போய் இப்போ பொய்யா கை குலுக்குறாங்க. ஒரு கை என்னகிட்ட கொடுத்து குலுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு கை என்னோட பொசிஷன் என்ன, என்னோட தகுதி என்னன்னு செய்ய ஆரம்பிச்சிருது. Feel at home, come again, they say, and when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. பாருங்கள், ஃபீல் அட் ஹோம்னா வாங்க உங்கள் வீடு போல் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறோம், அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே வாங்க உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போது ஓகே நீங்கள் திரும்ப வாங்க, இந்த பக்கமாக வந்தீங்கன்னா திரும்ப வாங்கன்னு சொல்லுவாங்க. தே சே அண்ட் when I come again and feel at home once, நானும் என்ன பண்ணுவேன், திரும்ப அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் ஃபீல் அட் ஹோம், அவங்க வீடு மாதிரி தான், என் வீடு மாதிரி தான் நானும் நினச்சிப்பேன். ஒரு டைம் நினைக்கலாம், ட்வைஸ் 2 டைம் நினைக்கலாம், பட் தேர் வில் பி நோ த்ரைஸ், 3வது டைம் போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் த டோர்ஸ் ஷட் ஆன் மீ, 3வது டைம் போனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கதவெல்லாம் மூடிட்டு என்னை வரவேற்க மாட்டாங்க, டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்னை அங்கே இருக்கவே மாட்டாங்க, 3வது டைம் நம்ம அங்கே போகவே கூடாதுங்கிற மாதிரி எனக்கு உணர்த்த செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல் அட் ஹோம், கம் அகைன், தே சே, அண்ட் வென் ஐ கம் அகைன் அண்ட் ஃபீல் அட் ஹோம் ஒன்ஸ், ட்வைஸ், தேர் வில் பி நோ த்ரைஸ், ஃபார் வென் ஐ ஃபவுண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. அதாவது வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் நான் போனேன் அப்படின்னு சொன்னால் உன் வீடு மாதிரி இதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர சொல்லுவாங்க. நானும் போவேன், திரும்ப நான் போவேன், நான் என்னோடய வீடு மாதிரி நானும் ஃபீல் பண்ணிப்பேன். 1 டைம் போவேன், 2 டைம் போவேன், 3வது டைம் நான் போகும்போது அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க, கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. 3வது டைம் என்ன வரவேற்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு பொய்யா இருக்கிறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you for watching. Like, share and do subscribe my channel. Thank you guys.